பல உதவி இயக்குனர்களை நானும் உள்ளே ஓட விட்டுருக்கோம். சத்தியமாக இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டால் வந்து சொல்லுவாங்க, இது இப்படி பண்ண போகிறோம், படம் அப்படி பண்ண போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், இது மேடை பேச்சுக்காக இல்லை. 2 பேர் சொல்லுவோம், இது எப்படி ரிலீஸ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது, நம்ம ப்ரொடியூசரும் கிடையாது. ஆனால் கேட்குறது இது கேட்போம். ஏன்னா புது ஆட்கள் வந்து எல்லாமே கற்றுப்பாங்க. டைரக்டர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து எல்லாத்தையும் கற்றுப்பாங்க. சில உதவி இயக்குனர்லாம் எடிட்டிங் வரைக்கும் போவாங்க, டிஐ வரைக்கும் போவாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆர்வத்தில் படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமையே அவசரப்படுறாங்க. அப்படி பலர் இருக்காங்க. அதனால் நான் கேட்போம், எப்படி ரிலீஸ் பண்ண போகிறேன்? அது பண்ணிப்போம் சார். நாங்கள் சொல்லுவோம், அது முதல்ல தெரிஞ்சிட்டு வாங்க. நம்ம பெரிய ஹீரோ கிடையாது, ஆனால் இதை தெரிஞ்சிட்டு வாங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா, எடுத்துட்டு அப்புறம் எனக்கும் மன உலகத்தில் அவனுக்கும் 13 படம் பண்ண 1 கூட ரிலீஸ் ஆகும். இந்த வருத்தத்தோடு நான் உட்காந்துருக்கணுமா? நீயும் பணம் போட்டு புதுசாக இண்டஸ்ட்ரி வர ப்ரொடியூசரும் வருத்தப்பட்டு, உன் படம் ரிலீஸ் ஆகல நீயும் வருத்தப்பட்டு, படம் ரிலீஸ் ஆகும்னு போய் எங்கள் வீட்டில் போய் நான் சொல்லி, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் 150 படம் நடித்தேன் அவங்ககிட்ட சொல்லி, அவன் ஒரு படம் கூட தேட்டர் வரலையே அவன் கேட்டு, இவ்வளோ மன உளைச்சல் தேவைதானா? அதனால் நான் தெளிவாக ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நானும் இல்லையும் இல்லைங்க, இது எப்படி ரிலீஸ் பண்ண போகிறீங்க முதல்ல பிளான் பண்ணிவிடுங்க. படம் எடுக்கிறத விட விளம்பரம் பண்ணுறது அதிக செலவாகும். அதுதான் உண்மை. மிகப்பெரிய மீடியாவில் போய் சொன்னால் மட்டும்தான் பார்ப்போம். அப்போ அந்த செலவு இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் பட்ஜெட் என்ன தெரியுங்களா? படம் எடுக்கிறதுக்கு, லொக்கேஷனுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு இது கம்மி பண்ணிக்கலாம், இது கம்மி, எல்லாம் கம்மி பண்ணிடுவீங்க. விளம்பரத்துக்கு போனால் யாரும் கம்மி பண்ணவே மாட்டாங்க. முதல் பக்கத்தில் நீ கொடுக்கணும்னா அது கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அது என்ன பண்ண போகிறீங்க? அது தெரியாமல் வந்து நிறைய பேர் அவஸ்தைப்பட்டு நிறைய படங்கள் இன்னும் பெட்டியில் தூங்கிட்டு இருக்கு. இது யதார்த்தமான உண்மை. படத்தை பற்றி நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு 3 நாள் நான் நடித்தேன். ஆனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேச போது கசாலி சார் அவர்கள் அன்போட மேடைக்கு அழைச்சி இந்த படத்தை பற்றி பேசுவார். முதலாவதாக நம்மளுடைய கசாலி சார் அவர்கள். என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். ஒவ்வொரு படமும் எடுத்துட்ட அப்புறம் அதை கொண்டு சேர்ப்பது நீங்கள் மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் இந்த படத்தை வெளியே கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வெற்றி பெற வைக்க முடியும். அதனால் உங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுனால அவர் தப்பிச்சார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். 10 டேக் வாங்கியிருப்பேன். சத்தியமாக நொந்து போயிருப்பார். அதனால் முல்லையை கூப்பிட்ட வரைக்கும் அவர் சேஃபு. பல உதவி இயக்குனர்களை நானும் முல்லையே ஓட விட்டுருக்கோம். சத்தியமாக இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டால் வந்து சொல்லுவாங்க, இது இப்படி பண்ண போகிறோம், படம் அப்படி பண்ண போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், இது மேடை பேச்சுக்காக இல்லை. 2 பேர் சொல்லுவோம், இது எப்படி ரிலீஸ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது, நம்ம ப்ரொடியூசரும் கிடையாது. ஆனால் கேட்குறது இது கேட்போம். ஏன்னா புது ஆட்கள் வந்து எல்லாமே கற்றுப்பாங்க. டைரக்டர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து எல்லாத்தையும் கற்றுப்பாங்க. சில உதவி இயக்குனர்லாம் எடிட்டிங் வரைக்கும் போவாங்க, டிஐ வரைக்கும் போவாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆர்வத்தில் படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமையே அவசரப்படுறாங்க. அப்படி பலர் இருக்காங்க. அதனால் நான் கேட்போம், எப்படி ரிலீஸ் பண்ண போகிறேன்? அது பண்ணிப்போம் சார். நாங்கள் சொல்லுவோம், அது முதல்ல தெரிஞ்சிட்டு வாங்க. நம்ம பெரிய ஹீரோ கிடையாது, ஆனால் இதை தெரிஞ்சிட்டு வாங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா, எடுத்துட்டு அப்புறம் எனக்கும் மன உலகத்தில் அவனுக்கும் 13 படம் பண்ண 1 கூட ரிலீஸ் ஆகும். இந்த வருத்தத்தோடு நான் உட்காந்துருக்கணுமா? நீயும் பணம் போட்டு புதுசாக இண்டஸ்ட்ரி வர ப்ரொடியூசரும் வருத்தப்பட்டு, உன் படம் ரிலீஸ் ஆகல நீயும் வருத்தப்பட்டு, படம் ரிலீஸ் ஆகும்னு போய் எங்கள் வீட்டில் போய் நான் சொல்லி, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் 150 படம் நடித்தேன் அவங்ககிட்ட சொல்லி, அவன் ஒரு படம் கூட தேட்டர் வரலையே அவன் கேட்டு, இவ்வளோ மன உளைச்சல் தேவைதானா? அதனால் நான் தெளிவாக ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நானும் இல்லையும் இல்லைங்க, இது எப்படி ரிலீஸ் பண்ண போகிறீங்க முதல்ல பிளான் பண்ணிவிடுங்க. படம் எடுக்கிறத விட விளம்பரம் பண்ணுறது அதிக செலவாகும். அதுதான் உண்மை. மிகப்பெரிய மீடியாவில் போய் சொன்னால் மட்டும்தான் பார்ப்போம். அப்போ அந்த செலவு இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் பட்ஜெட் என்ன தெரியுங்களா? படம் எடுக்கிறதுக்கு, லொக்கேஷனுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு இது கம்மி பண்ணிக்கலாம், இது கம்மி, எல்லாம் கம்மி பண்ணிடுவீங்க. விளம்பரத்துக்கு போனால் யாரும் கம்மி பண்ணவே மாட்டாங்க. முதல் பக்கத்தில் நீ கொடுக்கணும்னா அது கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அது என்ன பண்ண போகிறீங்க? அது தெரியாமல் வந்து நிறைய பேர் அவஸ்தைப்பட்டு நிறைய படங்கள் இன்னும் பெட்டியில் தூங்கிட்டு இருக்கு. இது யதார்த்தமான உண்மை. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இவ்வளவு துணிச்சலாக தைரியமாக ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்கி நடிச்சிருக்காருன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மனிதர் கிடைச்சிருக்காருன்றதுல சந்தோஷப்படுறோம். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய கலைஞர்களும் சரி, டெக்னீஷியனும் சரி, எல்லாரும் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இந்த சினிமா துறையை தவிர எதுவும் தெரியாது.
அப்போ நாங்கள் அவங்க தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருந்த ப்ரொடியூசர் பாதி பேர் காணோம். அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது, அது விட்டுருங்க. புதுசாக யாருமே வர்றதில்லை, வரும்போதே பயமாக இருக்குது. அப்படி இருந்து உள்ளே வந்திருக்காருன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயமா நினைக்கிறேன். புது தயாரிப்பாளர்கள் வருவதே ரொம்ப கஷ்டம். அப்படி வந்திருந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சி. அதனாலேயாவது இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா இது மாதிரி பல ப்ரொடியூசர் வந்தாவது இந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ரத்த ஓட்டத்தோடு கொண்டு போவாங்கன்ற ஒரு நோக்கத்தோடு சொல்கிறேன். வாய்ப்பு கொடுக்காவிட்டாலும் என் நண்பனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன். மேலே இருக்கிற பல ஜாம்பவான்கள் பல திரைப்படங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கோலகர். சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் பேசுவோம். ஆனால் இதனோட அடிப்படை அது முக்கியமான ஒரு ரீசன் எதுக்காகனா, பணத்தை போட்டு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் ப்ரொடியூசர் தவிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த முதல்லயே சொல்லிடுவோம். ஸோ அதுக்காக இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிறோம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய இந்த படத்தில் நடித்த ஐயோ பேரை மறந்துட்டேன், சாரி, ராஜசிம்மா அவர்கள் தானே. வாங்க, ராஜசிம்மான பேர் சிம்மராசின்னு நினச்சிட்டேன். ராஜசிம்மானே வாங்க, கோவத்தில் அடிச்சு விடாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிறைய பேருக்கு தெரியாது, அது உண்மைதான். அதனாலதான் எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் எந்த கேமரா முன்னாலும் யாரும் பேட்டி கேட்க வந்தாலும் உடனே நான் உங்கள் ராஜசிம்மன் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அதுதான் இருக்கும். கவனிச்சு பாருங்க, எந்த பேட்டிக்கு போனாலும் கோச்சிக்காதீங்க பிரசுக்காரங்க, யார் கொண்டு வந்து மைக்கு முன்னாடி நீட்டி ஃபர்ஸ்ட் கேமரா தூக்கினாலும் உடனே நான் உங்கள் ராஜசிம்மன். ஏன்னா அந்த பேர் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சரி, ரைட்டு. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் சீனியர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். பிரஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு என்னுடைய வணக்கம். ஃபஸ்ட்லேருந்தே என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ரவிகிரண் சாருக்கு வணக்கம். தனியாக சொல்ல முடியாமல் போன நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி தான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துலையும் இருக்கிறத விட இதில் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். என்னுடைய நண்பர் இந்த படத்தில் கேமராமேன், அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ அவர் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஓன் ஸ்டஃப் வச்சு ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். யார்கிட்ட இருந்தும் எதையுமே வந்து பிட்டடிக்காமல் அவர் வந்து தன்னுடைய ஓனாக அவர் மனசில் என்ன தோணுதோ அது எல்லாமே செஞ்சுருக்காரு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், அப்படி ஒரு கேரக்டர் அவர். நான் என்ன எனக்கு பிரத்யேகமாக எப்படின்னா தனித்துவமாக தெரிகிற மாதிரியான ஒரு ஆள், பெக்குலியர் கேரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன், அவ்வளோதான். அது ஜெயிக்குதே இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் சொல்லியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர். இந்த படத்தில் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன், அதை இப்போ நான் கேட்டுக்கிறேன். பாடியிருக்கீங்களா? எல்லாமே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட டிஆர் சார் மாதிரி வைங்களேன், அவர் ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்காரு. மேலும் மேலும் அவர் வந்து வெற்றி அடையணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். இந்த படத்தில் அவர் ஹீரோவை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார்னா, மித்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஹீரோ பார்க்கவே முடியாது. நம்ம பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி இருப்பார். உங்கள் எதிர் வீட்டில் நம்ம டீ சாப்பிட போகும்போது பார்ப்போம்னா அந்த மாதிரி ஒரு நபர். இந்த மாதிரியான நபர்லாம் வந்து வெற்றி அடையணும், இயல்பாக இருப்பாங்க. இவங்களும் வந்து ஒரு அப்படி ஒரு ட்ராக்ல எல்லா ட்ரெயினும் போகுது இல்லையா, ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் போகிறதில்ல, எல்லா எக்ஸ்பிரஸும் அதே ட்ராக்ல போகிற மாதிரி இவரும் வந்து வெற்றி அடையணும். இந்த மாதிரி ஆட்களும் வந்து புதுமையான ஆட்களும் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வார்த்தைகள் புரிகிற மாதிரி இருக்கும். இது ஹைஃபையாக இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களும் மக்களை சென்றடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் தேட்டரில் போய் படம் பாருங்க. இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய தயாரிப்பாளர் சுருளிராஜன் அவர்களை முன்னாடி கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நான்சி. நான் தமிழ் பொண்ணு தான், ஊட்டி பொண்ணு தான். என்னோட நேட்டிவிட்டி ஊட்டி தான். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஹீரோயினியாக எனக்கு சான்ஸ் கொடுத்த ரவிகிரண் சாருக்கும் குணா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தாங்க.
ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கோரியோ பண்ணது, டான்ஸ் கோரியோ பண்ணது எல்லாமே ஜாயல்மதி மாஸ்டர் தான். எனக்கு ஒரு ஸ்டெப் வரல, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ஆல்டர்னேட்டிவான ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குணா சாரும் சரி, நான் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. என்ன வேணும்னாலும் உடனே எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம தயாரிப்பாளர் அவர்கள் வந்து அவர் பெயரை வந்து பெருந்துரை குணான்னு போட்டிருக்காரு. ஒருத்தர் கூட நான் எதிர்பார்த்தேன் யாராவது பெருந்துரை குணான்னு சொல்லுவீங்கன்னு யாருமே சொல்ல. ஏன்னா அவருடைய அதான் பார்த்தேன் ஊர்பற்று அப்படிங்கிறது வந்து அந்த பெருந்துரை குணாங்கிறத ஒரு போட்டோவில் தெரியுது. அந்த ஊர்பற்று தான் மாறி மாறி அவருடைய ஒரு பாடல்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐட்டம் சாங்குன்னு சொன்னீங்களா, அந்த ஐட்டம் சாங்கில் கூட கங்கையும் வருது, காவிரியும் வருது. அந்த சாங்கில் கூட அப்படி ஒரு வரிகளை கொண்டுட்டு உண்மையிலே வந்து அற்புதமான கவிஞர், நல்ல தமிழில் வந்து ஒரு சிறந்த படைப்பாளி, ரொம்ப அற்புதமாக வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாடல்களுக்கு இசையமைத்தேன் அப்படின்னு நம்ம இசையமைப்பாளர் சொன்னது வந்து உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பெரியப்பா வந்து பாடலாசிரியர் மருதகாசி அவர்கள். நான் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், ஏன் இப்போ வர்ற பாடல்கள்லாம் முன்ன வர பாட்டு மாதிரி நிற்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரே பதில் தான் சொன்னார், இப்போ வந்து நீங்கள் வந்து இசைக்காக வந்து பாடல் எழுதுறீங்க, அப்போலாம் நாங்கள் பாடல்களுக்காக இசை அமைத்தோங்க. அந்த வாய்ப்பு வந்து நம்ம ரவிக்கிரண் சார் கிடச்சிருக்கு. அருமையாக வந்து அதை அமைச்சிருக்காரு. எல்லா சாங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வரிகள் கேட்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக. நாங்கள் முதல் படம் என்னுடைய ஊமையொலிகள் படத்தில் பண்ணும்போதே நான் சொன்னேன், அவர் வந்து இந்தியிலேருந்து வந்த இசையமைப்பாளர், அவர்கிட்ட சொல்லும் போது அதான் சொன்னேன், சார் வரிகள் கேட்கணும், வரிகள் முக்கியம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடல்கள் வந்து அப்படி நிலைச்சி நிற்கிறதுக்கு காரணம். அது மாதிரி உங்களுடைய இந்த பாடல்கள் நிச்சயமாக நீங்கள் நல்லா கரெக்டாக அதை வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நிலைச்சி நிற்கும். என்றைக்குமே நம்ம இசையமைப்பாளருக்கு நல்ல ஒரு பெரிய பெயரும் புகழும் கிடைக்கும் இந்த படத்தின் மூலமாக. எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து இந்த 6 பாட்டை மாத்திரம் பார்த்துட்டு வந்து அவர் ஹீரோயினை தொடலன்னு சொல்லிட்டு இருக்கோம். முழு படத்தையும் பார்த்தா என்ன நடந்திருக்கும்னு நமக்கு தெரியல. சார் சொன்னது அதுலேயும் தொடலை அப்படின்னு, அதான் குழந்தையெல்லாம் போட்டு பண்ணக்கூடாதுங்கிறது. குழந்தைய தொடலைன்னா வேண்டாம், அவங்க அம்மா இருக்காங்க, சார் சொல்லிட்டாரு. ஹீரோயின் அவங்க நான்சி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக தெரிஞ்சாங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. மேக்கப் ஒரு வேலை கம்மியாக இருந்துருக்கலாமோ, இன்னொன்று எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. மேக்கப் சைடு கொஞ்சம் சரியாக பண்ணல எனக்கு. அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுடைய கலைஞர் தான் மேக்கப் பண்ணியிருப்பார். அது அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். நம்ம ராஜ்சிமன் சார் அவர் சொல்லவே வேண்டாம். நிறைய படத்தில் வந்து அவர் தெரியலன்றாரு, பேர் எனக்கு தெரியல, வெளியில் தெரியலன்னு அப்படியெல்லாம் இல்லை. அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருக்குது, எல்லா இடத்துலையும் அவர் தெரியும். ராம் சார் அவர்கள் ரொம்ப ஒரு நல்ல கலைஞர். நிறைய அவருக்கு வந்து இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கணும். இந்த படத்தில் வந்து ரொம்ப அவர் முதல் தடவை இதான் பாடி நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லை சார்? முதல் முறையா ஜெயராம், அதான் நான் ராம்னு. அப்புறம் நம்ம முல்லை கோதண்டம் அவங்கள பற்றி சொல்லவே வேண்டாம். டிவியில் வந்து அந்த அளவு கலக்குனவங்க. எனக்கு இன்னும் வந்து கோதண்டம் சாருக்கும் சரி, முல்லை சாருக்கும் சரி, சரியான வாய்ப்பு அவங்கள பயன்படுத்தலைங்கிறது என்னுடைய ஆதங்கம். நிச்சயமாக நானும் ஒரு ஆஸ் டைரக்டர் நானும் பயன்படுத்திக்குவேன் அப்படின்ற உறுதியை வந்து நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக. ஏன்னா நல்ல கலைஞர்கள் அவங்க 2 பேரையும் டிவியில் பார்க்கும்போதே சிரிப்பு வரும். நான் யோசிப்பேன், சமீபத்தில் கோவிந்தா சாரை ஒரு படத்தில் கூட பார்த்தேன். அப்போ கூட நான் நினச்சேன், என்னடா சாரை போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. என்ன படம்னு எனக்கு தெரில. ஒரு கார் டிரைவராக வந்தீங்க என்னன்னு தெரில, எனக்கு எந்த படம்னு தெரில. நான் யோசிச்சேன், என்னடா சார் வந்து வந்தாலே நமக்கு சிரிப்பு வருமே, இதில் வண்டி ஓட்டி கூட நமக்கு சிரிப்பு வரலையே, என்னடா இதுன்னு. அந்த அளவுக்கு வந்து நல்ல கலைஞர்கள், பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டியவர்கள். நம்ம ஜாகுவார் மாஸ்டரை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். உண்மையிலேயே அவர் இருப்பதால் இன்றைக்கி நிறைய சின்ன படங்கள் வந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. நிறைய சின்ன படங்களை வந்து முடிக்கக்கூடிய கண்டிஷனில் திரைத்துறை இருக்குங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை.
அவர் பேசலாம், சண்டை போடலாம், அவர் வந்தாலே சண்டை தான், உண்மை தான், அது எல்லாமே. இருந்தாலும் வந்து தன் செய்கிற அந்த தொழில் மேலே அவ்வளோ ஒரு நேசம் உள்ளவர். எப்போ கேட்டாலும் அதான் சொல்லுவார், எனக்கு ஃபஸ்ட்டு சினிமா, அதுக்கப்புறம் தான் மற்றலாம் தமிழ் சினிமா அப்படின்னு. அதாவது மாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். விஜய் முரளி சார், நிச்சயமாக நீங்களாம் வந்து சேர்ந்து வந்து அந்த இது ஓடிடி ஆரம்பிக்கலாம், அதில் வந்து எந்த தவறுமே கிடையாது. அதே மாதிரி நான் எல்லா இதுலேயும் சொல்கிறேன், நான் அதாவது பெரிய படம் சின்ன படம் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி வந்து ஓடிடி தளத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன படங்கள் நல்ல பெயரும் புகழும் அடையுது, ஆடியன்ஸை சென்று ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் ஆகுது. ஏன்னா சில நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம அதை பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. ஒரு நல்ல படம், நல்ல கருத்துக்களை சொன்ன படம் அப்படின்னு. இவங்க வந்து விவசாயத்தை, அதாவது நாட்டின் முதுகெலும்பான அந்த விவசாயத்தை வந்து இவங்க டச் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அதனால் வந்து எல்லாரிடையுமே வந்து உங்களுடைய புகழ் பெரிய அளவுக்கு பரவ வேண்டும். மேலும் இங்கே வந்து 2 சிறிய பட தயாரிப்பாளர்கள் திரு கசாலி சாரும் சுருளி சாரும் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இந்த படம் எப்படி வெளியிடுறாங்கங்கிறது அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உபயோகரமான ஒரு இதாக இருக்கும். உங்களுடைய பேயை காணுன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். உண்மையிலே பேய் இருக்குது, பேயை பார்த்துருக்கேன், பேய் வந்துடுச்சின்லாம் சொல்லும் போது பேயை காண போயிடுச்சிங்கிறது வந்து ஒரு உண்மையிலே அற்புதமான ஒரு டைட்டில். அந்த பாராட்டுறதுக்கு உங்களை நம்ம இடிமின்னல் இளங்கோ சார் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதான் ஒரு ஷார்ட் பார்க்கும்போது மாஸ்டரே சொல்லிட்டார், அதாவது வந்து வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம்னுவாங்க. மாஸ்டரே வந்து அற்புதமாக ஒன்று சொல்லிட்டு போயிட்டார். அவருடைய ஒரு ஷார்ட்டை பார்க்கும்போதே நல்லா பண்ணியிருக்காருன்னு தெரியுதுன்னு. உண்மையிலே அடுத்த படத்துக்கு நீங்கள் தான் பண்ணுவீங்க. சாருக்கு கொஞ்சம் கரெக்டாக வேலை கொடுத்து எல்லாருடைய குறையும் தீர்க்கிற மாதிரி அடுத்த படத்தில் ஹீரோயினை நீங்கள் கட்டி பிடிக்கணும் சார். ஒரு முத்தமாவது கொடுக்கணும், ஒரு முத்தமாவது. என்ன கண்டிஷன்லாம் போடக்கூடாது. அப்படி கண்டிஷன் போட்டாலும் நம்ம மியூசிக் டைரக்டரை ஏற்றுக்கக்கூடாது. அதுதான் முதல் கண்டிஷன். நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. என்ன முத்தத்தை அவர் ஏற்றுக்கக்கூடாது. ஆமாம், அவர் உதவி இயக்குனராக போய் ஸ்பாட்டில் நிற்கிறாருங்கும் போது அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். ஒளிப்பதிவாளர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் ரொம்ப பள்ளியிருந்து டிஐ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. கிராமங்கள்லாம் வந்து அந்த பசுமை அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி வந்து கொண்டுட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. அதே மாதிரி நம்ம குமரன் சார் அவர்கள், அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், காவல்துறைக்கும் வந்து அவங்க காக்கி சட்டை போட்ட கவிஞர்கள்னு சொல்லுவேன். இப்போ சாரை கேட்டிங்கன்னா சொல்லுவார், நான் பாட்டு நல்லா எழுதுவேன் சார், எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு. ஏன்னா நிறைய இடத்துல நான் போகும்போது ஒரு தடவை பட தயாரிப்பாளர்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வரணுங்கிறது வந்து ஒரு விதி. ஒரு தடவை கோர்ட்டுக்கு போயிருக்கும்போது அந்த ஜட்ஜி வந்து சாதாரண பிரச்சனை தான், ஜட்ஜி வந்து பேசிட்டு தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இருங்க உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. என்னடா தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டாரு, ஓகேன்னு ஆயிடுச்சு, இன்னும் இருங்க உங்கள்கிட்ட பேசணுன்றாரு, இவர் என்னடா சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு பயத்தோடு நின்னா, நீங்கள் வந்து திரைப்படங்களில் வந்து கோர்ட்டெல்லாம் கரெக்டாக காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னாரு. நான் என்னவோ நினச்சேன், அவர் வந்து நீங்கள் திரைப்படங்களில் வந்து கோர்ட்டெல்லாம் கரெக்டாக காட்ட மாட்டேன்றீங்க, அதெல்லாம் தப்பு, நீங்கள் வந்து அதுக்கு நான் என்ன சொல்லுங்கள், நான் ஆட்களை ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, எப்படி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இறையன்பு சார் வந்து நான் பாடல் எழுதியே ஆகணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு முறை கேட்டார். ஏன்னா நான் அதான் சொல்கிறேன், காக்கி சட்டை போட்ட கவிஞர்கள்னு. சார் உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா பாட்டு எழுதணும்னு பாருங்கள். ஏன்னா அவங்க எல்லாரும் பாருங்க சார், அடுத்த படத்தில் அதையும் நீங்கள் சேர்த்து பண்ணியாகணும். 2-3 கண்டிஷன் உங்களுக்கு வந்துருச்சு அடுத்த படத்துக்கு. ஆனால் சாங் போட்டுட்டேன்றீங்க, அவருக்கு ஒரு சாங் கொடுத்தாகணும் கண்டிப்பாக. ஏன்னா நண்பர் அதனால தான் மாஸ்டர் சின்ன வயசுலேருந்து அவர் சொல்லாமே இருந்திருக்காரு, நான் மியூசிக் டேரக்டர்னு சொன்னால் இவன் பாட்டு கேட்டுருவான், மாற்றிட்டு ஏமாற்றி அதான் போலீஸ்காரரே வந்து இது பண்ணிட்டாருங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். குணா சார், நீங்கள் பயப்பட வேண்டாம். படத்தை வந்து மகளிர் மாண்புன்ற டைட்டில் வச்சதுனால தான் அவர் தொண்டில் பாருங்கள், டைட்டில் தயவு செஞ்சு மாற்றிருந்தோன்னா அவர் கட்டி பிடிச்சிருந்துருப்பார். ஆமாம், மகளிர் மாண்பு
ஆமாம், குணா சார் ரொம்ப நல்ல முயற்சி, அருமையான ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. உங்களுடைய அதாவது ஒரு நிறைய பேர் வந்து அஷ்டாவதானி டி ராஜேந்திரன் சொன்னாங்க, நீங்களும் அந்த அளவுக்கு உயர்ந்து வந்து தமிழ் துறையில் உங்கள் காலை பதிக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் பாடுபட்டு பத்தாது. இந்த படத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கு மாஸ்டர் முடியாதுன்னு சொல்லுவார், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். அவரை பிடிங்க, அவரால் முடியும், அவருக்கு எல்லாம் தெரியும். இதை எப்படி கொண்டுட்டு வரணுன்ற சீக்ரெட் அவருக்கு தெரியும். அப்புறம் நல்ல நம்ம பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் இருக்காங்க. நிச்சயமாக இந்த மாதிரி படத்துக்கு வந்து எல்லாருமே ஆதரவு கொடுத்து அவருடைய முயற்சிக்காக நம்ம அவரை பாராட்டி அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு தந்த இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எனது வேண்டுதல்களையும் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வரை இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களைப் போல சிறு பட தயாரிப்பாளர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எந்த பிரச்சனையாகவும் நான் இருக்கின்றேன், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று எங்களெல்லாம் வழிநடத்தி ஆலோசனை இருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட சங்கத்துடைய தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் ஜாக்வார் அவர்களே, மற்றும் இங்கே வரை இந்த திரைப்படம் கொண்டிருக்கின்ற திரையுலகத்தினுடைய ஜாம்பவான்களே, இங்கே வரையிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியுடைய நிருபர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினிய நண்பர் முல்லை அவர்கள் சொன்னது போல கோதண்டம் அவர்களினுடைய படத்தை பேயக்கான படத்திலே நடித்திருக்கின்றார்கள். நானும் ஒரு படம் தயாரித்திருக்கிறேன். ஆக இந்த படம் தயாரிப்பது என்பது எவ்வளவு சிரமமோ அதைவிட பல மடங்கு சிரமம் இந்த படத்தை திரையில் கொண்டு வருவதற்கு என்பதை அவர்கள் மனப்பூர்வமாக தெரிவித்தார்கள். ஆக வருகின்ற இந்த சிறு பட தயாரிப்பாளர்களுக்கு இங்கே வந்திருக்கின்ற அன்பிற்கினிய மாஸ்டர் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இதை போல கிராமத்தில் இருந்து தன்னுடைய சொந்த பணத்திலே மிக கஷ்டப்பட்டு இந்த திரையுலகத்திற்கு வருகின்ற நாமளும் இதில் ஜெயிக்க வேண்டும் என்று இந்த திரையுலகத்தை நம்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே வருகின்றிருக்கின்ற இந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு உங்களை போன்றவர்கள் நல்ல ஆலோசனைகள் வழங்கி நல்ல பல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கு நீங்கள் ஒரு நல்ல உதவிகள் செய்தால் அன்பிற்கினிய குணாவரை போல் என்னை போல் இன்னும் பல சிறுபட தயாரிப்பாளர் வருவார்கள். அப்பொழுதுதான் இந்த சினிமா படம் மிக சிறப்பாக இருக்கும். ஆக இங்கே உண்மையிலே நான் குணாவரை பாராட்டுகிறேன். காரணம் என்னவென்றால் இந்த திரையுலகத்தில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய நம்பிக்கையின் பேரில் அது ஒரு தன்னம்பிக்கை என்று தான் சொல்ல வேண்டும். தன் படத்தினுடைய இயக்கி ப்ரொடியூசர் தயாரிப்பாளராக இருந்து வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு நான் தனிப்பட்ட முறையினுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்ற படங்களை இங்கே வருகின்றிருக்கின்றவர்கள் பத்திரிகைகள் நண்பர்களெல்லாம், ஏன்னா நீங்களெல்லாம் மனது வைத்தார்கள் இந்த படம்னாலும் வெளியே வரும். ஆகவே நீங்களும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நல்லதொரு ஆதரவுகளை எங்களை மாதிரி சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நன்றி தெரிவித்து எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு அளித்த இந்த படத்தினுடைய குழுவினர்களுக்கும் நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.